ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம், இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது, மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு 45 நாள் வராருங்க. அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது இப்போ வர 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது. சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும், புதன் துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும் வராங்க. ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்ப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிட்டார். கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலே இருக்கார். அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா? இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போது கொண்டு வர போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா 10% தாங்க வேலை செய்யும். அவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும். நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசாபுக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர, கோச்சாரம் அப்படின்றது 10% மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அந்த பேப்பரை படித்தேன், இந்த புக்கில் பார்த்தேன், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது. ஒரு சும்மா வீட்டில் உட்காரான்னாங்க, அதனால் சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது. இந்த விஷயத்த 10% மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் வேலை செய்யும். அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான், ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், ராசி என்னும் போது ஒரு 30%ம் லக்ன பலன் தான் பேலன்ஸ் இருக்க 100%ம் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை. அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா 10% தான் வேலை செய்யும். இதை கேட்டுட்டு அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனாலே எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலன்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போகுது? எதுவுமே பண்ணாதுங்க. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்தை பாருங்கள். இந்த கோச்சார பலனை 10% மட்டும் எடுத்துங்க, ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். நகைச்சுவை உணர்வும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்குண்டான ஐப்பசி மாத பலன் இது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய 3ஆம் அதிபதின்னு சொல்லப்படுற சூரியன், அதாவது சிம்ம வீட்டின் அதிபதின்னு சொல்லப்படுற சூரியன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அந்த இடத்துல நீச்சமும் ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது முயற்சியின் மூலம் சூரியன்றது 5ஆம் வீட்டில் வந்துடுறாரு, 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது கண்டிப்பாக முயற்சியின் மூலம் வியாபாரத்தில் வேலையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமையையும் பதவி உயர்வு அப்படிங்கிற நிலைமையையும் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. சரிங்களா? குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு 7ஆம் வீடு 10ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதியான குரு பகவான் 2ஆம் வீட்டில் உச்சம் அப்படிங்கிற அதிசாரமாக 45 நாளைக்கு உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலை அடைகிறார். அப்போது 2ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் நீங்கள் சொல்லலாம். 7ஆம் வீட்டு அதிபதி 7 கேட்டில் கரெக்டாக மாட்டுவார். அப்போது மனைவி அல்லது கணவனிடம் ஜாகிரதையாக வாயை கொடுங்க, இல்லை வாயை கொடுத்து வம்பில் மாட்டுவீங்க அந்த விஷயத்தில். சரிங்களா?
கண்டிப்பாக மனைவி அல்லது கணவரிடம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் வெகு ஜாக்கிரதையாக வாயவிடுங்க, இல்லை குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். சரிங்களா? அதே நேரத்தில் பாருங்கள், செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு முதல் வாரத்தில் ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வர்றாருங்க. செவ்வாய் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அப்போது 6ஆம் பாவம், அதாவது மிதுனத்துக்கு 6ஆம் வீடு வெகு பலப்படும். வேலை இன்னும் எடுத்துக்கலாம், 6ஆம் வீட்டை ருணரோக சத்துருன்னு எடுத்துக்கலாம். அப்போது வாய் கொடுத்து பேசுறதுல வெகு ஜாக்கிரதையாக இருங்க. சிறு சிறு கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லை குடும்பத்திற்காக நிகழும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கடன் வாங்குறதையும் ஜாகிரதையாக பார்த்து ரொம்ப அதிகமாக அகலக்கால் வைக்காமல் தேவைக்கு மட்டும் கடன் வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? புதன் பகவானும் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டுக்கு, அதாவது விருச்சக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ராசி அதிபதியே 6ஆம் வீட்டுக்கு போகிறார். ஜாதகர் உடல் நலத்தில் மிகுந்த கவனம், தாயாரின் உடல் நலத்தில் கவனம், குறிப்பாக கடன் வாங்குவ விஷயத்தில் கவனம். பணத்தை கொடுத்துட்டு என்ன தான் நண்பராக இருந்தாலும் கடன் கேட்குறாங்கன்ற போது அவங்களால திருப்பி தர முடியுமா சரியான நேரத்துக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு கொடுக்கலான்றதை பார்த்து அதுக்கப்புறம் வாங்க, இல்லை இந்த ஒரு மாதம் நீங்கள் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? குலதெய்வம் அப்படின்றத கெட்டியமாக பிடிச்சிக்கிறங்க. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் நீச்சம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்துடுறாரு. 5ஆம் வீடுனா குலதெய்வம். 5ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனாக வருவதால் அவர் பார்த்திங்கன்னா 5க்கு 12 நாளில் நீச்சம் அப்படின்ற விஷயத்தில் மாற்றுறாரு. அப்போது குலதெய்வ கோவிலுக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு அங்கே இருக்கவங்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக தப்பித்து இந்த மாதத்தை வெகு சிறப்பான மகிழ்ச்சியான மாதங்களாக உங்களாலேயே மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.